நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ராசி ரீதியா. அதை நம்ம கூட யார் ஷேர் பண்ணிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா காதல் ஜோதிடர் மற்றும் குடும்ப நல ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் தான். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். எப்படி மேம் இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேம். மேம், ஒவ்வொரு ராசியை பொறுத்து ஒவ்வொருத்தரோட கேரக்டர்ஸ் மாறுமா மேம்? முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதை நிச்சயமா ஒவ்வொரு ராசிக்குமான ஒரு குணாதிசயம் அப்படின்றது சிறப்பு குணாதிசயம் டெஃபினட்டா உண்டு. ஓகே மேம். அப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையா தெரிஞ்சுக்கலாமா மேம்? நிச்சயமா மேம், நம்ம நேர்மை, சுறுசுறுப்பு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அப்பா நீ தனுஷ ராசியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க மேம். நிச்சயமா தனுசு ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப யூனிக். நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான ஒரு அதான் பாயிண்ட் செம்மையா எடுக்கிறீங்க. கிட்டத்தட்ட நேர்மை, உண்மை இப்படிதான் இருக்கக்கூடியவங்க. ஏன்னா குரு அதிபன், குரு அதிபனா இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 9ஆம் பாவகம் பாக்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்ப எப்படி இருப்பாங்க? தனித்துவமா இருப்பாங்க. நான் வந்து சொல்லுவாங்க இல்லையா, குருவினுடைய நிலை வந்து இப்படிதான் அப்படின்ற மாதிரி நல்ல ஞானி, அதாவது தெளிவான நேர்மையான ஒரு குணாதிசயம் இருக்கிறவங்கள நம்ம பார்த்தாலே நமக்கு மரியாதை வரும் இல்லையா? அந்த மரியாதை யார்கிட்ட மரியாதை வரும்? ஒரு மாதிரி ஏனோதானு இருக்கவங்கள பார்த்தா மரியாதை, முதல்ல படிச்சவங்களை பார்த்தா எப்படி மதிக்கும் மரியாதையோட பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி இவங்க கிட்ட வந்து ஒரு தன்மை இருக்கும். கடகராசிக்காரங்களை எடுத்தோம் இப்படி இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி யூனிக்கா சொன்னால இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இவங்களோட நாலேஜ் தான் இவங்களுடைய மிகப்பெரிய பலம். ஓகே. ஸோ நாலேஜாவும் இருப்பாங்க, திறமைசாலியாவும் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த அட்வைசபிள்லாம் உனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கா, முடிவெடுக்க முடியும், திறமையிட்டு இருக்கா, இப்படி தனுசு ராசிக்காரன் பாருன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க கிட்ட போய் அட்வைஸ் கேட்டாங்கன்னா கரெக்டா இதுதான் பாயிண்ட் டு பாயிண்ட். அவங்களோட போடுற கால்குலேஷன்ஸ் எங்கேயுமே தப்பாகாது. அந்த அளவுக்கு ரொம்ப திறமை வாய்ந்தவங்களாவும் இருப்பாங்க. உங்களோட நாலேஜ்ன்றது வேற லெவலா இருக்கக்கூடிய. உனக்குலாம் வயசானாலும் உனக்குலாம் பத்தவே பத்தாது, எதுக்குடா இப்படி தேடி படிச்சுன்னே இருக்கேன்னு கேட்பாங்க. கிட்டத்தட்ட இவங்க எந்த காலத்துக்குமே சரி தன்னை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு தனித்துவத்தை உருவாக்குவாங்க. கடவுள் மீதான அதீத ஆன்மீக நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்ககிட்ட ரொம்ப சூப்பரா இருக்கும். தனக்குன்னு ஒரு கேரக்டர்னா நான் இப்படிதான் அந்த சமுதாயத்துல எனக்கான மரியாதையில எங்கேயுமே குறை சொல்லக்கூடாது. ஒன்றும் இல்லை, ஒரு வயசு குட்டி பையனை வந்து கொஞ்சம் நம்ம தெரிஞ்ச பையன் தானே அப்படின்னப்ப வீட்டுக்கு வந்திருக்காங்களா, சரி தம்பி வந்திருக்கு அப்படின்னு கண்டுக்க மாட்டோம். அவங்க வந்திருக்குன்னு மான் கூட கூப்பிடல, நம்ம எதுக்கு அவங்க வீட்டுக்கு போகணும், உன்னை கூப்பிட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து கேள்வி கேட்போம். தெரிஞ்சவங்க இருந்தா கூட அந்த வீட்டுக்கு போனா கூட அவங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். திருண்டு பையனுக்கே அந்த எண்ணம் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அது மாதிரி இவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டு பல பேர் வந்து பல முடிவுகள் எடுப்பாங்க. ஆனாலும் என்னமோ ஏதோ இடத்துல நான் எனக்கான விஷயம் மட்டும் எல்லாருக்கும் நான் பர்ஃபெக்டா பண்ணி கொடுக்குறேன், பட் எனக்கு மட்டும் எதுவுமே சரியா இல்லையே அப்படின்னு குழம்பக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட. மேம், இப்போ ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்கன்னா அவங்க எந்த மாதிரி துறைகளை மேம் சூஸ் பண்ணணும்? நிச்சயமா கல்வி ஆசான் பணி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நிறைய படிப்பாங்க. பிஹெச்டில வந்து அதாவது டிகிரி பண்ணாங்கன்னா டிகிரியோட பட்டலாம் மாட்டாங்க. அடுத்து என்ன ஒரு செகண்ட் டிகிரி பண்ண, அடுத்து மாஸ்டர்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அப்படியே பிஹெச்டி பண்றேன், இந்த மாதிரி படிப்புக்கான விஷயங்கள் தேடிட்டே போவாங்க. பட் ஆனா என்னன்னா மத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, அட்வைசபிளா இருக்கிறது, டீச்சிங் ப்ரொஃபஷனல். இன்னைக்கு வந்து நான் காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கேன், அதே சமயத்துல நான் வந்து தனியா ஒர்க் பண்ணவும் செய்யறேன். 2 வேலையும் பாக்குறேன். அப்படியே 1க்கு மேற்பட்ட தொழில்கள். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்திலே கலாச்சாரம் என்ன அப்படின்னா நாங்க வேதங்கள்லாம் படிக்கணும், எங்களுக்கு ஒரு கலாச்சாரம். ஆனா தாண்டி நான் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மேனேஜரா இருக்கேன் அப்படின்றது. ஸோ இவங்களுக்கு அந்த என்னதான் காலங்கள் மாறினாலும் அவங்களுடைய பாரம்பரியம், பண்பாடு, இந்த மாதிரி சில விஷயங்களை விட்டு கொடுக்காத தன்மை இவங்ககிட்ட படிக்கும் போதுலேருந்தே வளர்த்துட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே மேம். இவங்களுக்கு காதல் பொறுத்த வரைக்கும், திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கு மேம் தெரிஞ்சுக்கலாம்? உண்மையிலே காதல் வயப்படாம இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காதல். ஒரு எக்ஸ்ட்ரா அந்த குருவினுடைய நிலை கெட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து காதலிக்கிறேன், ஓகே, பட் அந்த இந்த லவ்க்காக நான் என்னோட குடும்பத்துக்காக, என்னோட சுயமரியாதை, கௌரவத்துக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன்றவங்களும் இவங்க தான். எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச போட்டோ நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணுவேன்ற அளவுக்கு போய் துணிச்சல், அந்த வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ற அளவுக்கு கூட ஒரு துணிச்சல் ஏற்படுத்துறதும் இந்த கிரகம் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தாமதம். ஏன்னா பூராட நட்சத்திரம்லாம் இருக்கு. போராடம் இல்லையா, மூலாடம் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு போராட்டமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இருக்கும். இவங்கள அதாவது நான் பொதுவாக சொல்லுவேன், தனுசு ராசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்களுக்கு ஓகேவா பார்ட்னர் அப்படின்னா இவங்களால பார்ட்னருக்கு யூஸ், இவங்களுக்கு யூஸா இருக்கா இல்லையானா பாக்குறதுக்கு ரொம்ப இளமையாவே இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க. என்னதான் வயசானாலும் அந்த வயசான தோற்றம் கூட இருக்காது. எப்பவுமே ஒரு மாதிரி ஆக்டிவா தன்னை வச்சுட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு சிந்தனையாளரா இருப்பாங்க. சமுதாயத்துல மதிப்பு மரியாதைக்காக நிறைய விஷயங்கள்ல அப்டேட்டிங்கா இருப்பாங்க. 4 பேர் வராங்கன்னா இவங்க அந்த சாரா, இந்த மேடமா, அவங்க எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டாங்க, இது நல்ல குணங்க, அவங்க குறைய சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பரான கேரக்டர், ஹெல்பிங் மைண்டடா இருப்பாங்க, ஒவ்வொன்றும் பார்த்து செய்வாங்க. எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்போம், கரெக்டான அட்வைஸ் பண்ணுவாங்க. தகுந்த நேரத்துல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை வழங்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களதான் இருப்பாங்க. அப்படின்ற அளவுக்கு தனுசு ராசி நிறைய பேருக்கு நல்ல ஒரு நிலையில இருப்பாங்க. பட் நான் எல்லாருக்கும் உதவுறேங்க, எனக்கு ஒரு விஷயம்னு என்னால கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்க முடியல அப்படிங்கிற தடுமாற்றம் உங்ககிட்ட இருக்கு. ஓகே மேம். இவங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல மேம், என்னன்னு சொல்லிடுங்க மேம்? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த தனித்துவம் நான் எல்லாருக்காகவும் பண்றேன்ற மாதிரி
குழப்பிப்பாங்க. பட் இவங்களுக்கான ஒரு சூழ்நிலை, இவங்களுக்கு என்ன தேவை தேடுறதுன்றதை இவங்களுக்கே தெளிவா எடுக்க தெரியாது. அந்த எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்றேன். இப்ப எல்லாருக்கும் அவங்க கரெக்டான கேள்வியை வந்து கேட்கறாங்க. கண்டிப்பா. இவங்க ஒரே நேரத்துல பல கேள்விகளை தனக்குள்ள வச்சுட்டு இருப்பாங்க. சோ முடிவெடுக்க முடியாத தடுமாற்றம் அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்கும். அதை மட்டும் கரெக்டா பார்த்து பண்ணாங்களே போதும். ஓகே மேம். இவங்க எந்த மாதிரி தெய்வங்களை வழிபடணும், இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்? பொதுவாகவே வந்து இவங்களுக்கான கலர்ஸ் அப்படின்னாலே வந்து நீங்க நிச்சயமா எல்லோ கலர் தான். எல்லோ கலர் ரொம்ப சூப்பரா சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு வருஷத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான வழிபாடுகள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். நீங்களும் தனுஷ ராசி நேர்களா இருந்தா மேம் சொன்னது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகுதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க.